சேனல்ல பேசுறேன்னு சொல்லிடுறாங்க. ஐயா, இப்போ பாஜக வந்து தமிழகத்துல 3% ஓட் பேங்க்ல இருந்தது, இன்னைக்கு 8% ஓட் பேங்க்ல வந்து நிக்குது அப்படின்னா அதுக்கு முழு முதற் காரணம் அண்ணாமலை அவர்கள் தான் நம்ம எடுத்துக்க முடியும். அது அவர் தான் வளர்க்கணும். அவர் நேரம் ஒரு 4 பத்திரிக்காரனை வச்சுன்னு 4 ஸ்டோரி சொல்றது, ஒவ்வொருத்தரும் கான்ட்ரிபியூட் சொல்றதுன்னா கட்சியில் பலருக்கு பிடிக்கிறது பிடிக்காம இருக்கிறது, 2 மிக்சட் ரியாக்ஷன் இருக்குது. இனி இப்ப நதீன் நபீன் வந்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை என்ன அவ்வளவு பலவீனமா இருக்கிறதா? இவருடைய கொள்கை என்ன, வரப்போகலாம் என்ன, இவருடைய பாலிசிஸ் என்ன, இவருடைய ப்ரோக்ராம் என்ன, இவருடைய ஐடியாலஜி என்ன, இஸ் சப்போர்ட்டிங் பிஜேபி, இஸ் சப்போர்ட்டிங் இப்ப தமிழ்நாட்டுல நரேந்திர மோடி திட்டுவாரா இவரு, இல்ல மண் மக்கள் யாத்திரை மாதிரி போவாரா? இதெல்லாம் நிறைய கேள்வி இருக்குதுமா. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுல இருந்து இன்னைக்கு 18 ஹார்ட் டிஸ்க் திருடு போச்சு. நிர்மல் குமார் நேத்து பார்த்திருக்காங்க. அந்த 18 ஹார்ட் டிஸ்க் போனதுக்கு யார் காரணம்? அது செந்தில் பாலாஜியுடைய கை வண்ணமா? செந்தில் பாலாஜி தங்களுடைய அரசாங்கத்திற்கு எதிராக ஏதாவது செய்கிறார்களா? அங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுல திமுக ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்களா? நிர்மல் குமார் என்ன பண்றாரு? விஜய் என்ன பண்றாங்க? இதெல்லாம் கேட்க வேண்டாமா? தங்களுக்கு ஒரு எச்சரிக்கை நான் தருகிறேன், உஷாராக இருங்கள். காரணம் என்ன என்று கேட்டால், குற்றங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் தடயங்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் லெட் மீ ஸ்பீக். யூ ஸ்பீக் குவைட். வாதங்களுக்கெல்லாம் நான் விஜய் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் நேரடியாக. 4000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு. அதை விஜய்க்கு எடுக்க போறாருன்னா அந்த பையிலே தூக்கி போடுவீங்களா? நீங்க அதை எரிச்சு விட்டுருங்களா? அந்த மாதிரி வேற என்னென்ன பண்ண போறாங்க? விளையாட்டுத்துறையில இந்த ஆதவ அர்ஜுனாக்கு ஒரு எச்சரிக்கை. 18 ஃபைல் இல்லைங்க, அது 18 ஹார்ட் டிஸ்க் இல்லைங்க, பெரிய பெரிய சமாச்சாரம் நடந்திருக்குன்னு கேள்விப்படுறேன். தங்களுடைய காங்கிரஸுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்தீங்க, அதுவும் வரவேற்கத்தக்கது. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே, எக்ஸ்போஸ் யூடியூப் மூலமாக சொல்லுகிறேன், காங்கிரஸ் தங்களுடைய முதுகில் எப்ப வேணா குத்தும், ஜாகிரதையா இருங்க. திமுக ஆட்சியில் நடந்த எல்லா ஊழல்களையும் மறைக்கிறதுக்கான ஒரு வேலையா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்னு நீங்க எடுத்துக்கலாமா? அப்படிதான் பண்றாங்க, இன்னும் பண்ணுவாங்க. இவருக்கு எங்க எந்த புத்தல எந்த பாம்பு இருக்குதுன்னு விஜய்க்கு தெரியாது. IPS IAS ஆபீசர்கள் மொத்தம் IAS தமிழ்நாடுடைய கேடர் ஸ்ட்ரென்த் வந்து 324 IAS ஆபீசர் இருக்காங்க. அதுல 270 பேர் DMK ஆளுங்க. நீ உங்களை எல்லாம் ஏமாத்துவாங்க. தங்களை ஏமாற்றுவதற்காக பல ரூபமாக செயல்படுவாங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் போட வேண்டும். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் EMI ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே EMIல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் EMI. தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவிதா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், டெல்லியிலிருந்து தமிழக அரசியல் களம் சார்ந்த பல்வேறு தகவல்களை நம்ம கூட தொடர்ந்து நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. டெல்லி ராஜகோபாலன் சார் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு சிச்சுவேஷன்ல தமிழகத்துல என்ன மாதிரியான சூழல் போயிட்டு இருக்கு அப்படின்றத சார்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களாம்மா? வணக்கம். நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க சார்? ஜோரா இருக்கு. சூப்பர் சார், சூப்பர். நீங்க ஜோரா இருக்கீங்க. தமிழக அரசியல் களமும் ஜோரா இருக்கு. உங்களுடைய அத்தனை தகவல்களும் ஜோரா இருக்கு. சார், இப்போ தமிழகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கட்சி துவங்கி 2.5 வருடத்துல முதலமைச்சர் ஆயிருக்காங்க. சோ நீங்க இப்ப பாத்திருப்பீங்க, தமிழகம் முழுவதும் ஒரே பேசு பொருள் தான். சோ இந்த கேள்வி உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சாதான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோன்றது. என்ன அப்படின்னா, ரஜினி சாரோட ஆசீர்வாதத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்க போறதா ஒரு தகவல். சோ உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? அந்த தகவல் என்பது அவரே சொன்னதா, யார் சொன்னது? காரணம் என்ன என்று கேட்டால், அண்ணாமலை அவர்கள் பல சிறந்த பேச்சாளர், IPS ஆபீசர். அவர் நடைபயணம் எடுத்தார் என் மண் என் மக்களுக்கு. பிரதமர் அவரை தட்டி கொடுத்தார். நாடாளுமன்றத்தில் பேசினார்கள். கட்சி அவருக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னா பல லட்சம் ரூபாய் அவனுக்கு கொடுத்தாங்க, அதாவது ஆர்கனைசேஷனுக்கு. ஆனால் ஒரு கட்சியில் இருந்து கொண்டு அந்த கட்சியை பற்றி பேசுவது, அந்த தலைவர்களை பற்றி பேசுவது, அது டிசிப்ளினா இருக்காது. இவர் எப்படி IPS ஆபீசரா இருந்தான்னு தெரியலையே. இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆபீசர்னா he has to undergo certain rules and regulations இல்லைங்களா? ஒரு அபிஷியல் டெக்கோரம் இருக்குல்ல. இப்போ நான் 2 பேரும் பேசுறோம், நம்ம 2 பேரும் ரபீனாவும் ராஜகோபாலும் பேசுறோம். அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. எனக்கு என்ன பேசணும்னு எனக்கு தெரியும், ரபீனாக்கு என்ன கேட்கணும்னு தெரியும். இதை விட்டுட்டு வேற ஏதாவது கேட்டு இவர் அண்ணாமலை செய்வது சரி, ஒரு விதத்தில் அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும். ஆனா நேத்தி தமிழிசை சவுந்தரராஜன் பிறந்த நாள் இருந்து அதுக்கு யாராவது கேட்டாங்களே? அந்த அம்மாக்கு யாராவது கேட்டு சொன்னாங்களே? இவர் பிரைம் மினிஸ்டர் பாக்குறேங்கிறாரு.
இதே பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி ஒரு இன்டிசிப்ளினை வளர்த்து விடுவாங்களா? இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்குது இல்ல. இதெல்லாம் ஒரு ஒரு பார்க்க வேண்டும். அண்ணாமலை என்பவர் ஒரு நல்ல பிம்பம். அவருக்கு ஒரு வழி தடங்கி போகிறாரா தெரியவில்லை. அவர் வந்து காங்கிரஸ் இருக்கக்கூடிய சசி தரூர் மாதிரி போறாரா, இல்ல மணிசங்கரன் மாதிரி இருக்காரா, இல்ல சுப்பிரமணிய சாமி மாதிரி ஆயிடுவாரா தெரியல. அவருடைய உயரம் அவருக்கு தெரிய வேண்டும். ஏன் ஏன் அண்ணாமலை அவர்களோட உயரம் தெரியணும் அப்படின்னு தொடர்ந்து நீங்க பேசுறீங்க ஐயா. ஐயா, இப்ப பாஜக வந்து தமிழகத்துல 3% ஓட் பேங்க்ல இருந்தது, இன்னைக்கு 8% ஓட் பேங்க்ல வந்து நிக்குது அப்படின்னா அதுக்கு முழு முதற் காரணம் அண்ணாமலை அவர்கள் தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு சிறந்த ஆளுமையா இருக்க மாட்டாங்கன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? அது வாஸ்தவம் தான், உண்மைதான். அதுக்கெல்லாம் நம்ம இன்னைக்கு பெரிய மாபெரும் செய்தியாக இருப்பது அண்ணாமலையினுடைய ஒரு எதிர்கால திட்டங்களை பற்றி. அது அவர் தான் வளர்க்கணும். அவர் வேற ஒரு 4 பத்திரிக்காரனை வச்சுன்னு 4 ஸ்டோரி சொல்றது, ஒவ்வொருத்தரும் கான்ட்ரிபியூட் சொல்றதுன்னா அது வந்து சரிப்பட்டு வர. சசி தரூர் செய்வ வேலையே இவர் செய்யறாரோன்ற சந்தேகம் இருக்கிறது. கட்சியில் பலருக்கு பிடிக்கிறது, பிடிக்காம இருக்கிறது. 2 மிக்சட் ரியாக்ஷன் இருக்குது. இனி இப்ப நதீன் நபீன் வந்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை என்ன அவ்வளோ பலவீனமா இருக்கிறதா, அல்லது அமித்ஷா அவர்கள் இவரிடம் ஏதாவது ஒரு பலவீனமா இருக்காங்களா? நரேந்திர மோடிக்கு என்ற ஒரு 13 வருடங்களாக பிரதமராக இருந்தவர், 13 வருடங்கள் முதலமைச்சராக இருந்தவர், ஆக மொத்தம் 25 ஆண்டுகள் பொதுஜன சேவை செய்தவர். 10 அண்ணாமலை பார்த்திருப்பாருமா ரபீனா? தமிழ்நாட்டில் ஒரு மாறுதலை கொண்டு வர வேண்டும் என்றால், தமிழகத்தில் ஒரு மாறுதலை கொண்டு வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், தமிழ் வெற்றி கழகத்திற்கு எதிராக ஒரு அமைப்பு தேவை. அதை விஜயே சொல்றாரு, யாரும் இல்லைங்கள. திருச்சிராப்பள்ளி மீட்டிங்ல எனக்கு எதிரி இன்னும் சொல்லக்கூடாது, எனக்கு எதிர்கட்சி வேண்டும். கண்டிப்பா வேணும். ஆமா. அந்த எதிர்கட்சியினுடைய சூழ்நிலையை திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஆக மொத்தம் தமிழகத்தில் 17-18 முக்கிய கட்சிகள் இருக்கிறது. இவருடைய கொள்கை என்ன, வரப்போகிறான் என்ன, இவருடைய பாலிசிஸ் என்ன, இவருடைய ப்ரோக்ராம் என்ன, இவருடைய ஐடியாலஜி என்ன, இஸ் சப்போர்ட்டிங் பிஜேபி, இஸ் சப்போர்ட்டிங். இப்ப தமிழ்நாட்டுல நரேந்திர மோடி திட்டுவாரா இவரு, இல்ல எண் மக்கள் யாத்திரை மாதிரி போவாரா? இதெல்லாம் நிறைய கேள்வி இருக்குதுமா. இப்போ அதெல்லாம் விட்டுருங்க. விஜயை பத்தி வரும். நீங்க கேட்டீங்க, விஜய்க்கு எதிர்நோக்கக்கூடிய மாபெரும் சவால் 2-3 சவால்கள் இருக்கின்றன. விஜய் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய லட்டு பழத்தை நழுவ விடுகிறாரோ என்ற அச்சம் டெல்லியிலிருந்து எனக்கு இருக்கிறது, பலருடைய மனதிலும் இருக்கிறது. என்ன பழம் கையில வச்சிருக்காரு? பழம், அந்த பழம் ஃப்ரூட். என்ன பழத்தை கை, என்ன பழம் நழுவ விடுறாரு ஐயா? உங்களுடைய பார்வை எப்படி? ஒரு கையில ஆப்பிள், ஒரு கையில ஆரஞ்சு. அது அப்படி அந்த ஆப்பிள் யாரு, அந்த ஆரஞ்சு யாரு? தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுல இருந்து இன்னைக்கு 18 ஹார்ட் டிஸ்க் திருடு போச்சு. நிர்மல் குமார் நேத்தி பார்த்திருக்காங்க இடத்த. அந்த 18 ஹார்ட் டிஸ்க் போனதுக்கு யார் காரணம்? அது செந்தில் பாலாஜியுடைய கை வண்ணமா? செந்தில் பாலாஜி தங்களுடைய அரசாங்கத்திற்கு எதிராக ஏதாவது செய்கிறார்களா? அங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுல திமுக ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்களா? நிர்மல்குமார் என்ன பண்றாரு, விஜய் என்ன பண்றாங்க, இதெல்லாம் கேட்க வேண்டாமா? அதை கேட்பதற்கான எக்ஸ்போஸ் மூலமாக ராஜகோபால் ரவீனாவும் சேர்த்து விவாதம் செய்கிறது. இது நாம் வந்து விஜய்க்கு எதிராக சொல்லவில்லை, விஜய்க்கு ஆதரவாக சொல்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, தங்களுக்கு ஒரு எச்சரிக்கை நான் தருகிறேன். உஷாராக இருங்கள், பி அலர்ட். மெத்தனமாக இருக்காதீர்கள். காரணம் என்ன என்று கேட்டால், குற்றங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் தடயங்கள் இருக்கக்கூடாதுன்னு. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். லெட் மீ ஸ்பீக், யூ ஸ்பீக் குவைட். ஏன் தெரியுமோ, என்னுடைய ஒரு ஒரு ஆதங்களுக்கெல்லாம் நான் விஜய் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் நேரடியாக. கண்டிப்பா. அவருக்கு வந்து இந்த 18 ஹார்ட் டிஸ்க் போயிருக்குன்னா எத்தனை இடத்துல எத்தனை திருடு போயிருக்கோம் பாருங்க. KN ஆபீஸ்ல இருந்தவங்க என்ன பண்றாங்க? அந்த பெரிய சாமி இருந்தவர், அப்புறம் ராஜகண்ணப்பன் ஆபீஸ்ல இருந்தவங்க என்ன பண்றாங்க? MK ஸ்டாலின் ஆபீஸ்ல இருந்தவங்க என்ன பண்றாங்க? இப்போ ஒரு 10-15 ஃபைல் எரிச்சுதான் நான் கேள்விப்படுறேன். அதெல்லாம் என்ன பண்றாங்க? டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் புதுசா வந்திருக்காரு மகேஷ் அகர்வால், அவர் என்ன பண்றாரு? இதெல்லாம் கேள்வி கேட்பான்ல ஒருத்தன். நான் கேட்கிறேன் இல்ல, விஜய் அவர்களே பதில் சொல்லுங்கள். காரணம் என்ன என்று கேட்டால், பொதுமக்களுடைய ஆதரவு பெற்று வந்திருக்கிறீர்கள், தாங்கள் எதொன்னா செய்யலாம். இப்போ அந்த 18 ஹார்ட் டிஸ்க் போனதுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி யார் மேல பிக்ஸ் பண்ணணும். அது பிக்ஸ் பண்ற அளவுக்கு நான் கேட்டுட்டே இருப்பேன், எக்ஸ்போஸ் கேட்டுட்டே இருக்கேன், ரபீனா கேட்டுட்டே இருப்பாங்க. நாங்க நீங்க ஒரு விசாரணை வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கேள்விப்பட்ட மட்டும் ரபீனா, நான் கோச்சினே கோபப்படாதீங்க, என்னுடைய பிளட் பிரஷரை நீங்க ஏத்தி விட்டீங்க. இன்னைக்கு வந்து 4000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு ரபீனா. அதை விஜய்க்கு எடுக்க போறாருன்னா அந்த பையிலே தூக்கி முடியுங்களா? நீங்க அதை எரிச்சு விட்டுருங்களா? இதை விட சதி கிரிமினல் ஆக்ட் என்ன இருக்க முடியும்?
அந்த மாதிரி வேற என்னென்ன பண்ண போறாங்க? விளையாட்டுத்துறையில இந்த ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு எச்சரிக்கை. 18 ஃபைல் இல்லைங்க. அது 18 ஹார்ட் டிஸ்க் இல்லைங்க. பெரிய பெரிய சமாச்சாரம் நடந்திருக்குன்னு கேள்விப்படுறேன். அதெல்லாம் நீங்கள் தொட வேண்டாம். அண்ணாமலை எல்லாம் விட்டுருங்க. அண்ணாமலை இஸ் செகண்டரி. இந்த மாதிரி விஷயம் தான் ஓகே. பிரைமரி. கண்டிப்பா, கண்டிப்பா ஐயா. ஸோ ஆக மொத்தம் நம்ம பொதுமக்களிடையே ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. தங்களுடைய ஆட்சி நன்றாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். 30 நாட்கள் ஆட்சி நடந்தது மாபெரும் பாராட்டுதல்கள். தங்களுடைய பொது பேச்சுகள் எல்லாம் நன்றாக உணர்ந்து பேசுகிறீர்கள். டெல்லி விஜயம் மிக மிக சக்சஸ்ஃபுல். தங்களுடைய காங்கிரஸுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்தீங்க, அதுவும் வரவேற்கத்தக்கது. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே, தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களே, எக்ஸ்போஸ்னுடைய யூடியூப் மூலமாக சொல்லுகிறேன், காங்கிரஸ் தங்களுடைய முதுகில் எப்ப வேணா குத்தம், ஜாகிரதையா இருங்க. இந்த 18 ஹார்ட் டிஸ்க் ஒண்ணுமே இல்லை. அங்க ஸ்டாலினுடைய முதுகில் குத்தினான்னு அவங்க சொல்றாங்க. அதை விட்டு ஸ்டாலின் வந்து கடைசி, சந்திரசேகர் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், சரண் சிங், மன்மோகன் சிங், எவங்கெல்லாம் இந்த காங்கிரஸுக்கு எதிர்க்கா இருக்காங்களோ அவங்களெல்லாம் முன்னாடி கலந்த பண்ண வேண்டியது காங்கிரஸுடைய தொழில். ராஜ்யசபா அங்க திமுகலையும் வாங்கிட்டாங்க, தமிழ் வெற்றி கழகத்தையும் வாங்கிட்டாங்க. வரவேற்கத்தக்கது யாரும் இல்லைங்க. அவர் மரம் திறந்தா கொடுத்திருக்காரு அந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்பது. அதை தவிர எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு இன்னும் சொல்ல ஆசைப்படுகிறேன், தமிழகத்தில் பிராமணர் சமுதாயம் தலை நிமிர்ந்து நிற்கிறதுன்னா விஜயனுடைய அரசாங்கத்தில் தான். நான் ஒரு பிராமணன், நான் ஒரு ஐயங்கார், நைத்தில நல்ல நாம போட்டிருக்கேன் ஜிக்குன்னு 75 வருஷமா போட்டு இருக்கேன். இன்னைக்கு இல்ல, நேத்து இல்ல, ஒன்னே ஒண்ணு அதுல சொல்றேன், நான் பூஜை பண்ணுபவன், தெய்வத்தை நம்புவன். தமிழ் வெற்றி கழகத்தினுடைய அனைத்து எம்எல்ஏக்கள், மந்திரிகள் எல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை எடுத்து பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், வரவேற்கத்தக்கது. இன்று பிரவீன் சக்கரவர்த்தியை தாங்கள் எம்பி ஆக்கியிருக்கிறீர்கள், வரவேற்கத்தக்கது. அவர் ஒரு பிராமணர், வாழ்க. ரமேஷ் வாழ்க. நம்ம வெங்கட்ரமணன் வாழ்க. உங்களுக்கு பிஜேபி கூட ஓப்பன் சப்போர்ட் பண்ணல, காங்கிரஸுக்கு ஓப்பனா சப்போர்ட் பண்ணல, தமிழ் வெற்றி கழகத்துக்கு பிராமண சமுதாயம் ஓட்டு போட்டிருக்கு. ஆனா ஒரே ஒரு சமுதாயத்தின் மூலமா கேட்கிறேன், நாங்களாம் சிறுபான்மையர் என்றாலும் 18 ஹார்ட் டிஸ்க் எப்படிங்க கோட்டை விட்டீங்க ஐயா? அதனால செந்தில் பாலாஜி விட்டுருவீங்களா ஐயா? பதில் சொல்லுங்க விஜய். கேள்வி கேளுங்க, நீ வேற கேள்வி கேளுங்க. கண்டிப்பா, கண்டிப்பா ஐயா. இப்ப வந்து திமுக ஆட்சியில் நடந்த எல்லா ஊழல்களையும் மறைக்கிறதுக்கான ஒரு வேலையாதான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்னு நீங்க எடுத்துக்கலாமா? அப்படிதான் பண்றாங்க, இன்னும் பண்ணுவாங்க. இவருக்கு எங்க எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குதுன்னு விஜய்க்கு தெரியாது. போலீஸ் அதிகாரி சொல்ல முடியாது. ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபீசர்கள் மொத்தம் ஐஏஎஸ் ரபினா, தமிழ்நாடுடைய கேடர் ஸ்ட்ரென்த் வந்து 324 ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காங்க. அதுல 270 பேர் ஏடிஎம்கே டிஎம்கே ஆளுங்க. நீ உங்களெல்லாம் ஏமாத்துவாங்க. இந்தியன் போலீஸ் சர்வீஸ்ல ஒரு 270 280 பேர் இருக்காங்க. அதுல 200 பேர் திமுக அதிமுக சேர்ந்தவங்க. நீங்க நேத்தி வந்திருக்கீங்க ஆபீஸுக்கு, சீஃப் மினிஸ்டர் ஆபீஸுக்கு. நீங்க யூ ஆர் ஹேவிங் எ பேபி ஸ்டெப் நவடேஸ். குழந்தை நடப்பது மாதிரி நடந்து வருகிறீர்கள். தங்களை ஏமாற்றுவதற்காக பல ரூபமாக செயல்படுவார்கள் என்பதை நான் கடந்த 3-4 வாரங்களாக சொல்லி வந்துகிறேன். உங்க எக்ஸ்போஸ்ல சொல்லியிருக்கேன். ஆனால் இப்பொழுது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் போட வேண்டும். விஜய் அவர்களுக்கு ஒரு யோசனை. அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் வந்து தினம் மானிட்டர் பண்ணி உங்ககிட்ட குறிப்பு கொடுக்கணும். அதுக்கு ஆதவ் அர்ஜுனாவோ இல்ல புஷி ஆனந்தோ அல்ல சீனியர் மினிஸ்டர் யாராவது மந்திரி டெசிக்னேட்டா போடுங்க. உங்களுக்கு 10 வேலை இருக்கும், அந்த ஆட்களை கொடுங்க. இல்லையா, இன்னொரு மாபெரும் யோசனை எக்ஸ்போஸ் மூலமாக. விஜய் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, ஒரு சிட்டிங் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அவருடைய தலைமையில ஒரு நீதி விசாரணை கமிஷன் போடுங்க. திமுக செய்த ஒரு எவனுக்கு பையில தொட முடியாது, ஒரு பையில கூட. ஒரு எங்க போனாலும் எடுத்து அதுல ஒரு டிஜிபி ஆபீஸர அந்த கூட போட்டுருங்க. எவ்வளவு தூரம், ஏன்னா கரூர்ல உங்களுக்கு எவ்வளவு துன்பப்படுத்தினார்கள், சங்கீதா மேட்டர் எவ்வளவு துன்பப்படுத்தினார்கள், அதை ஜனநாயகன் பட ரிலீஸ்ல எவ்வளவு துன்பப்படுத்தினாங்க. அதை தவிர இன்னொன்னு ரபீனா, மேக்சிமம் திங் ஐ எம் கோயிங் டு டெல் யூ வெரி இம்பார்ட்டன்ட் திங். எலெக்ஷன் டேட் ஏப்ரல் 23 2026 போர் தேர்தல் நடக்க போகுது. 22 ராத்திரி 10 மணிக்கு எல்லா பஸ்ஸையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா. அதனால இவருக்கு வந்து மெஜாரிட்டி வராத போனது அதுதான் காரணம். அதை பற்றி ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் முதலமைச்சர் அவர்களே. அது பண்ணது யாரு? அந்த ஒரு அந்த கால் டேட்டா ரெக்கார்டர்னு பேரு இந்த போன்ல இருந்து, சிடிஆர்னு பேரு. அது எந்த எந்த டெலிபோன் ஆபரேட்டர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது கேட்டீங்கன்னா யூ மஸ்ட் என்கொயரி அபவுட் தட். இல்லாம உங்களை ஏமாத்துவாங்க சார், ஜாகிரதையா இருங்க சார்.
கண்டிப்பா, கண்டிப்பா. இல்ல இப்ப வரைக்குமே வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்றதுக்கு பின்னாடி நெறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஹார்ட் டிஸ்க் விஷயத்திலயுமே விசாரணை வச்சு அதுக்கான உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் நம்புறேன் ஐயா. நம்ம வந்து இந்த அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் வருகை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நீங்க இடையில பேசும்போது சொன்னீங்க, எம்பி சீட்டு காங்கிரஸ்க்கு குடுத்திருக்காங்க. அவங்க வந்து முதுகுல குத்திட்டு போயிருவாங்க அப்படின்னு. ஏன் அப்படி ஒரு பார்வைய முன்வைக்கிறீங்க நீங்க? அவங்க சுயநலவாதிகள் காங்கிரஸ்காரங்க. ஏன்னா நான் காங்கிரஸை இல்ல. 1977ல இருந்து நான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் டெல்லியில. பி.வி. நரசிம்மராவ் பேச்சாளர் ஸ்போக்ஸ் பர்சனா இருந்தார் 1977. அப்போல இருந்து நான் காங்கிரஸை பார்த்திருக்கேன். காங்கிரஸ் உடைய ஏஐசி ஸ்டேஷன், காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியுடைய மீட்டிங், பல பல தலைவர்கள் நிஜலிங்கப்பாலிருந்து ஒண்ணு கேட்டீங்கன்னா சீனியர் லீடர்ஸ் அனைவரையும் தெரிந்தவன். அப்துல் ரஹ்மான் அந்துலே, வி.பி. சாத்தே, கமலாபதி திரிபாதி, அர்ஜுன் சிங், எவ்வளவு பேரு, எத்தனையோ பேர். பி.வி. நரசிம்மராவ் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல பல தலைவர்கள், ஏ.கே. அந்தனி, எங்க போயிட்டாங்க அவங்கெல்லாம் இப்போ? அவங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால அவர்களுடைய ஒரு அணுகுமுறையின் காரணமாக நான் சொல்லுகிறேன், காங்கிரஸ் தற்பொழுது ஒரு குடும்ப கட்சியாகிவிட்டது. எந்த குடும்ப கட்சியை தாங்கள் எதிர்த்து திமுகவை தமிழகத்தில் அறவே எடுத்தீர்களோ, திராவிடியன் மூவ்மெண்ட்டை கொண்டு விஜயிசம் என்று புதிய இசத்தை கொண்டு வந்து நியோ திராவிடியன் பாலிசி என்று கொண்டு வந்திருக்கிறீர்களோ அவருக்கு பாராட்டுகள். ஆனால் இதே காங்கிரஸ், ரபீனா நீங்க கேட்டதுக்கு போல் சொல்றேன், இதே காங்கிரஸ் கூடவே இருப்பாங்க. ஏதான ஒரு சமயத்தை பாருங்க, மேகதாது விஷயத்தை ராகுல் காந்தியுடைய நிலைப்பாடு என்னமா, அது சொல்லுவாரா விஜய்? தண்ணி வருமா நம்ம டெல்டா காரனுக்கு? காவிரி பிரச்சனை அடுத்த மாசம் பாருங்க, ஜூலை 12, 13 தேதி மழை வரலைன்னா காவிரியில இருக்கக்கூடிய பயிர்கள்லாம் நிற்கும், அப்படியே வெக்கலா போயிடும், வேஸ்ட் ஆயிடும். அதுக்கு தண்ணி வேணும். தண்ணி கொடுக்கறதுக்கு கர்நாடக அரசு மூலமா முதலமைச்சர் ஆவதற்கு முன்னதாக இதே சிவகுமார் துணை முதலமைச்சராக இருந்தபோது மேகதாதுவில் கட்டுவோம் சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் கூட நம்மளுக்கு அகைன்ஸ்டா போயிருக்கு தமிழ்நாட்டுக்கு. அப்ப இந்த ப. சிதம்பரம் போய் பார்த்தாரு அண்ணாமலை, இது நம்ம விஜய என்ன சொன்னாரு? ராகுல் காந்தியுடைய ஒரு எம்பி சீட்டுக்காக போய் பாக்குறாங்க, தண்ணிக்கா யாரு பாக்குறாங்க? நாளைக்கு இதே திமுக, இதே காங்கிரஸ் மீண்டும் இணைந்து அங்க ஒரு போராட்டத்துக்கு பண்ணுவாங்க தஞ்சை மாவட்டத்துல. அது தவிர இன்னமும் கம்யூனிஸ்ட் எப்படிங்க திமுகவோட இருக்க முடியும்? இன்னமும் விடுதலை சிறுத்தைகள் திமுகவோட எப்படி இருக்கும்? ஆக மொத்தம் 2 குதிரையில எப்படிங்க நீ சவாரி செய்ய முடியும்? ஆக மொத்தம் காங்கிரஸ் எந்த சமயத்தை எது பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால பி கேர்ஃபுல், அவ்வளவுதான். நம்ம ஒரு எச்சரிக்கை செய்கிறோம். அரசு அந்த யூ ஆர் இன் தி ஹாட் சீட் நவ. விஜய் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, நீங்க வந்து ஒரு யூ ஆர் இன் தி டிரைவிங் சீட். 8 கோடி தமிழர்களை முன்னடியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அளவிற்கு தாங்கள் ஒரு முக்கிய டிரைவிங் சீட்ல இருக்கீங்க. அது ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய கோரிக்கை. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா, இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.